ஒரு பெரிய தனியார் நிறுவனத்தில் நடக்கிற முறைகேடுகளை பத்தி தெரிஞ்சுக்கிற இளம் பொண்ணு அதை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும்னு முயற்சி பண்றான். ஆனா அவளுக்கு யாருமே உதவி பண்ண முன்வர மாட்டேங்கிறாங்க. இதுக்கிடையில விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற அந்த நிறுவனம் அடியாட்களை வச்சு அவகிட்ட இருக்க ரகசிய ஃபைலை வாங்க முயற்சி பண்றதோட இல்லாம அவளை தீர்த்து கட்டவும் முடிவு பண்றாங்க. அந்த சமயத்துலதான் தான் உண்டு தன்னோட வேலை உண்டுன்னு வெளி உலகத்துக்கு தெரியாம இருக்கிற நம்ம ஹீரோ உள்ள வரான். நான் சொல்ற மாதிரி பண்ணுனா இதுல இருந்து ஈஸியா தப்பிச்சிடலாம்னு இந்த பொண்ணுக்கு உதவி பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு அவனை பேசி மயக்கி காதல் ஆசையெல்லாம் வர வச்சு அவன் சொன்னதையும் சரியா செய்யாம சொதப்பி அவனை பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுறான். இதுல இருந்து ஹீரோ எப்படி தப்பிக்கிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட கதை. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓப்பனிங் சீன் பதட்டமான முகத்தோட ஒருத்தன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கான். சுத்தி எல்லா பக்கமும் பாத்துக்கிட்டே அங்க இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள நுழைகிறான். அவன் முகம் முழுசும் காயமா இருக்கு. அவன் உட்காந்து அடுத்த நொடியே கார் ஒன்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியில வந்து நிக்குது. அதுக்குள்ள இருந்து ஒரு வயசான மனுஷன் நேரா இவனோட டேபிள்ல வந்து உட்கார்றான். உன்னை பார்த்தா சாதாரணமான மனுஷன் மாதிரி தான் தெரியுது. கேள்விப்பட்டவரை நீ ரொம்ப மோசமானவன், பாக்குறதுக்கே பயங்கரமா இருப்பாயின்னு நினைச்சேன். ஆனா மத்தவங்க மாதிரியே சாதாரணமா தான் இருக்கான்னு சொல்றான். இதுலயே பயந்து போன முகத்தோட இருக்கவன் தான் பாதிக்கப்பட்டவன்னு நமக்கு புரிஞ்சிருது. அடுத்து அவங்க பேசுற வசனங்களை வச்சு பாதிக்கப்பட்ட ஹாஃப்மேன் எதிர்ல இருக்கவனோட கம்பெனில முன்னாடி வேலை பார்த்தவன் அங்க நடக்கிற ஏதோ ஒரு ரகசியத்தை எடுத்து வச்சுட்டு அவனை சந்திக்க வந்திருப்பான்னு சொல்லிடுறாங்க. அப்ப அவன் கையில வச்சிருந்த ஃபைலை எடுத்துட்டு கிளம்பவான்னு வில்லன் கேக்குறான். அதுக்கு ஹாப்மேன், உன்கிட்ட இருந்து நான் எடுத்த எல்லாத்தையும் இதுல வச்சிருக்கேன். இதோட இன்னொரு காப்பி என்னோட பார்ட்னர் கிட்ட இருக்கு. ஒருவேளை நீயோ இல்ல உன்னோட ஆளுங்களோ என்ன ஏதாவது பண்ண முயற்சி பண்ணனா இதுல இருக்க ரகசியங்கள் எல்லாத்தையும் என்னோட ஆள் மீடியால விட்டுருவான்னு சொல்றான். அதுக்கு சம்மந்தம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் சமாதானமாகிட்டு கிளம்பிடுறாங்க. வில்லன் டீம் கிளம்பினாலும் ஹாப்மேன் ஒரு பதட்டத்தோடவே அங்க இருந்து வேக வேகமா நடக்கிறான். அவன் அதே கடையில இருந்த இன்னொரு மெதுவா ஃபாலோ பண்ணிட்டு போறான். அதுதான் நம்ம ஹீரோ டாம். இப்ப கார்ல உட்காந்து டாம் யாருக்கோ மெசேஜ் பண்ணி நான் சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணுன்னு சொல்றான். இப்ப ஹாஃப்மேன் இருந்த அதே ரயில் நிலையத்துல டாமும் இருக்கான். அங்க ரெண்டு பேரு வேகமா ஹாஃப்மேன் பின்னாடி இருந்து அவனை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு டாம் பதறி போய் வேகமா ஓட பாக்குறான். ஆனா அந்த ரெண்டு பேரும் ட்ரெயினை பிடிக்க ஓடுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நார்மல் ஆகிடுறான். இப்ப ட்ரெயின் கிளம்புனதும் ஒரு நிம்மதியோட டாமும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறான். இதுலயே டாம் தான் அந்த ரகசிய பார்ட்னர்னு நமக்கு புரிய வச்சிடுறாங்க. இப்ப டாம் அவனோட அபார்ட்மெண்ட்ல இருக்கான். அன்னைக்கு வந்திருக்க வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். டீல் நல்லபடியா முடிஞ்சதை பத்தி வில்லன் டீம்ல இருந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கு. அதுல அவனை அசிங்கமாவும் திட்டிருப்பாங்க. அடுத்த நாள் டாம் தனியா இருக்க ஒரு கட்டடத்துக்கு போறான். நிறைய பாதுகாப்புகளோட பயங்கரமா இருக்க அந்த கட்டடம். அங்கேயும் டாம் மட்டும் தனியா தான் இருக்கான். அப்ப ஹாப்மேன் நன்றி சொல்லி அனுப்பியிருக்க வாய்ஸ் மெசேஜ் கேட்கிறான். அதுல இதுக்கு அப்புறம் எதுவும் பிரச்சனை வருமானு ஒரு பயத்தோடவே அவன் கேட்கிறான். அதோட இல்லாம நீ சொன்ன இடத்துக்கு என்னோட பங்கு பணத்தை அனுப்பி வச்சுட்டேன்னு சொல்றான். அது என்ன இடம்னு நமக்கு படத்தோட கடைசியில சொல்லுவாங்க. அந்த கால் முடிஞ்சதும் ரகசிய தகவல் பத்தின இன்னொரு காப்பியை அங்க இருக்க லாக்கர்ல எடுத்து வச்சு மறைக்கிறான். அதே மாதிரி அங்க ஏற்கனவே நிறைய ஃபைல்ஸ் இருக்கு. அடுத்து சாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ரொம்பவும் சோகமான முகத்தோட நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னணி இசையும் அதுக்கேத்த மாதிரி ரொம்பவும் சோகமா வயலின்ல போகும். இப்ப அவ ஒரு அலுவலகத்துல வக்கீல் ஒருத்தனை சந்திச்சு தனக்கு இருக்க பிரச்சனை பத்தி சொல்றான். என்னோட கம்பெனியில் தயாரிக்கிற உணவு பாக்கெட் மனிதர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். அதனால கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு. இதை பார்த்து நான் என்னோட கம்பெனில உயர் அதிகாரிகளுக்கு சொன்னேன். ஆனா அவங்க அதை பெருசா கண்டுக்கல. அதுக்கு பதிலா என்ன வேற டீமுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாள்ல என்னை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. இப்ப நான் எங்க போனாலும் என்னை பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு உதவி கேட்கிறான். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கிறது தெரிஞ்சுக்கிற அந்த வக்கீல் உதவி பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்ப அவ உங்களுக்கு தெரிஞ்ச வேற யாராவது இருந்தா சொல்லுங்கன்னு கேட்டு ஆள ஆரம்பிக்கிறா. அவளை பார்க்க பாவமா இருக்கவும் ஒரு நம்பர் கொடுத்து வேணும்னா இவங்களுக்கு முயற்சி பண்ணுங்க, இவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்களா மாட்டாங்களான்னு உறுதியா சொல்ல முடியாது. ஆனா என்ன பேசினாலும் அவங்க கிட்ட மறைக்காம உண்மையை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அன்னைக்கு நைட் சாராவோட கார் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அடுத்த நாள் காலையில சாரா புதுசா ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறத காட்டுறாங்க. இந்த பக்கம் டாம் குடிக்க அடிமையாகி அதுல இருந்து மீண்டு வரதுக்கு போராடிட்டு இருக்க ஆட்களோட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அதுல இருக்க ஒரு லேடி வாஷ் தான் ஒரு போலீஸ்னு சொல்லி அவளோட கதையை பத்தி அங்க இருக்க எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கா. அன்னைக்கு நைட் மறுபடியும் டாம் தன்னோட அறையில உட்காந்து வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கான். அப்ப ஹாப்மேன் வெறும் ஆல் ரைட் அப்படிங்கிற வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணிருக்கான். அடுத்த வாய்ஸ் மெசேஜ் சாரா கிட்ட இருந்து வந்திருக்கு. தன்னோட நிலைமையை சொல்லி உதவி வேணும்னு கேக்குறா. அவளோட நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கிற டாம் கடைக்கு போய் அவளை பத்தின தகவல் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான். இப்ப தூக்கத்துல இருக்க சாராக்கு போன் வருது. அதுல நாங்க ரிலே சர்வீஸ்ல இருந்து கால் பண்றோம், உங்களுக்கு இது மூலமா கால் வந்திருக்கா, நீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கால் பேசிருக்கீங்களான்னு கேக்குறாங்க. அதுக்கு சாரா அப்படின்னா என்னன்னு தெரியாது சொல்றான். அப்போ அவங்க உங்களுக்கு கால் பண்ணிருக்கால் ஒருவேளை காது கேட்காதவரோ அல்லது வாய் பேச முடியாதவராவோ இருக்கலாம். நீங்க சொல்றது அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பி வைப்போம், வேற எந்த தகவலையும் நாங்க பதிய மாட்டோம்னு சொல்றாங்க. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப சாரா தன்னோட பிரச்சனையை பத்தி முழுசா விளக்கி சொல்றா. அதோட இல்லாம புதுசா குடி வந்திருக்க அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில ஒரு மர்ம கார் நிக்குது. கட்டாயம் அதுல இருந்து அடியாளுங்க என்ன கவனிக்கிறாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சாரா சொல்றா. அவ சொன்ன மாதிரியே காருக்குள்ள உட்காந்து இவ பேசுற எல்லாத்தையும் கொஞ்சம் பேர் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேரு ரிலே கால் வந்து அட்ரஸ் தேடி கிளம்புறாங்க.
சொல்றாங்க, நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம்னு சொல்லி ரகசியமா கால் வந்த அந்த நம்பரை பத்தின டீடைல்ஸ் கேக்குறாங்க. ஆனா அந்த லேடி ரிலே கால்ல அந்த மாதிரி எதுவும் பதிஞ்சு வச்சுக்க மாட்டோம், கால் வாரது போறது மட்டும்தான், மத்தபடி எந்த தகவலும் எங்க கிட்ட பதிஞ்சு இருக்காதுன்னு சொல்றாங்க. இப்போ அடியாளுங்க 2 பேருமே ஏமாற்றத்தோட அங்க இருந்து வெளியில கிளம்புறாங்க. அடுத்த நாள் சாரா தன்னோட பழைய நம்பரை வில்லன்கள் எல்லாரும் ட்ராக் பண்ணவும் புதுசா ஒரு நம்பர் வாங்கி அதுல இருந்து டாம்க்கு வாய்ஸ் மெசேஜ் பண்றா. பிரச்சனையில் இருக்க இந்த கம்பெனி அடுத்த வாரம் வேற ஒரு முக்கியமான வெளிநாட்டு கம்பெனி கூட ஒப்பந்தம் போடுறாங்க. பல கோடி மதிப்புள்ள அந்த உணவுப் பொருட்களை ஏற்றுமதி பண்ண போறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டா உலகத்துல இன்னும் எத்தனை பேர் கேன்சர் வந்து இறப்பாங்கன்னு தெரியாது. இத போலீஸ்க்கும் கொண்டு போக முடியாது. ஏன்னா மீடியா பிரஸ்னு எங்க போனாலும் அவங்க தடுத்து நிறுத்திடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த கம்பெனி ஓனர் பெரிய ஆளுன்னு சொல்லி வேதனைப்படுறா. மறுநாள் அதே ரிலே சர்வீஸ் மூலமா சாராக்கு டாம் போன் பண்றான். உன்னோட நிலைமை எனக்கு புரியுது, நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் உனக்கு உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கேன். இனிமே நான் சொல்ற மாதிரி பண்ணு. எதிரி என்கிட்ட பேசி அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டு டீலை க்ளோஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி இனிமே உனக்கு நான் கால் பண்ணா டெபிட் ஆர் கிரெடிட்னு கேட்பேன், நீ செக்னு பதில் சொல்லிட்டு தான் பேச ஆரம்பிக்கணும். இதுதான் நம்மளோட கோட் வேர்ட்னு சொல்றான். அதே மாதிரி இந்த சர்வீஸ்க்காக ஒரு $50,000 முன்பணமா அனுப்ப சொல்றான். அவளும் வெளியில போய் அனுப்பிடுறா. அடுத்த நாள் அன்னைக்கு அவளோட வீட்டு அலாரம் அடிக்கிற சத்தம் கேட்டு பயந்துடுறா. அப்புறம் பார்த்தா டாம் கிட்ட இருந்து இவளுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கும். அதுல புதுசா ஒரு போன் அனுப்பியிருப்பான். இனிமே அந்த போனை தான் பயன்படுத்தணும்னு மறுபடியும் ரிலே சர்வீஸ் மூலமா கால் பண்ணி சொல்லிடுறான். அதோட இல்லாம நாளைக்கு 10:45 மணிக்கு ஒரு ஃபிளைட் இருக்கு, அதை பிடிச்சி ஒரு நகரத்துக்கும் அங்கிருந்து அடுத்த ஃபிளைட் பிடிச்சி இன்னொரு நகரத்துக்கும் போகணும்னு சொல்லிட்டு போன் கட் ஆயிருது. ஆனா அவன் நிறைய சிட்டி பேரை சொன்னதால இவளுக்கு சுத்தமா புரியல. மறுபடியும் சொல்ல முடியுமான்னு கேக்குறா. ஆனா ரிலே சர்வீஸ் உங்களோட கஸ்டமர் காலை கட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. குழப்பத்தோடவே அடுத்த நாள் சாரா ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு வில்லன் கேங்கும் ஃபிளைட்ல கிளம்புறாங்க. அவங்க யாருக்கும் டாம் எப்படி இருப்பான்னு தெரியாததால அவனும் மார்வேஷத்துல அதே ஃபிளைட்ல கிளம்புறான். ஃபிளைட்ல இருக்கும்போது ஃபுல்லா ஒரு மாதிரியான பதட்டத்தோடவே சாரா சீட்ல உட்காராம நடந்துகிட்டு திரியிறான். இப்ப எல்லாரும் ஒரு ஏர்போர்ட்ல இறங்கிட்டாங்க. இவளை எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேணுக்கும்னே ஒரு கேட் நம்பர்ல இருந்து சாரா எங்க இருந்தாலும் இந்த இடத்துக்கு வாங்கன்னு அறிவிப்பு விட சொல்றான் டாம். அதை கேட்டுட்டு வில்லன் டீம்ல இருந்த ஒருத்தன் வேகமா கிளம்பி போறான். அதே சமயம் அங்க போக வேண்டாம்னு ரிலே சர்வீஸ் மூலமா டாம் சாராக்கு தெரியப்படுத்திடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா இன்னொரு கேட்ல இருந்து மறுபடியும் சாரா பேரை சொல்லி அறிவிப்பு வருது. அப்பதான் நம்மள வேணும்னே சுத்த விட்டு ஏமாத்துறான்னு வில்லன் டீமுக்கு தெரிய வருது. இப்ப கால்ல இருக்க டாம் அங்கேயும் போக வேண்டாம், நேர போஸ்ட் ஆபீஸ்க்கு போ, உங்ககிட்ட இருக்க ஃபைல்ஸ் அண்ட் பணத்தையும் நான் சொல்ற முகவரிக்கு அனுப்பி வைன்னு சொல்றான். அதே மாதிரி அவளும் போறா. பின்னாடியே வில்லன் கேங்ல இருக்க லேடியும் ஃபாலோ பண்ணி போய் கண்டுபிடிக்கிறான். அன்னைக்கு நைட் வில்லன் டீம் எல்லாரும் ஒரு ரூம்ல உட்காந்து எதுக்காக அவன் அந்த ஏர்போர்ட்டை செலக்ட் பண்ணனா என்ன காரணமா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஒருத்தன் கடந்த 2001ல கவர்மெண்ட் ஏர்போர்ட்டுக்குள்ள இருக்க போஸ்ட் ஆபீஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க, நாம போன அந்த ஏர்போர்ட்ல மட்டும்தான் இன்னும் மூடாம இருக்காங்க, ஒருவேளை முக்கியமான ஏதோ ஒன்னு அனுப்புறதுக்காக தான் பலத்த பாதுகாப்பு இருக்க அந்த போஸ்ட் ஆபீஸை செலக்ட் பண்ணிருக்கலாம்னு சொல்றான். சாரா குப்பத்தொட்டியில தூக்கி போட்டிருந்த போஸ்ட் ஆபீஸ் ட்ராக்கிங் நம்பரை இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்திருப்பா. இப்ப அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு எல்லாரும் முடிவு பண்ணி ஆளுக்கு ஒரு சிட்டின்னு பிரிஞ்சு போய் தேடுறாங்க. அன்னைக்கு நைட் மறுபடியும் ரிலே சர்வீஸ் மூலமா சாராக்கு போன் வருது. அதுல உங்ககிட்ட இருந்த எல்லா ஃபைலையும் அனுப்பியாச்சு, வேற எதுவும் உங்ககிட்ட இல்லைன்னு ப்ராமிஸ் பண்ணுன்னு டாம் கேக்குறான். இவனும் என்கிட்ட இருந்த எல்லாத்தையுமே அனுப்பிட்டேன்னு சொல்றான். அந்த அடியாளுங்க எல்லாம் இன்னைக்கு ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தாங்களான்னு சாரா கேக்குறா. அதுக்கு இவன் ஆமான்னு சொல்றான். நீ அங்க வந்திருந்தியான்னு சாரா கேக்குறா. ஆனா அதுக்கு அவன் பதில் சொல்லாம ரொம்ப கவனமா இருக்க சொல்றான். அவங்க ஏதாவது சொல்லி மயக்க பாப்பாங்க, நீயா நம்பி போயிடாதேன்னு, நான் சொல்றத மட்டும் கேளு, நீ அனுப்புற கொரியர் எனக்கு வந்து சேர்ந்ததும் நான் அவங்களோட டீல் பேசி 2 பேரையும் ஒரு இடத்துல சந்திக்க வைப்பேன், அங்கேயே சமாதானம் பேசி முடிச்சிருவோம், நீ வச்சிருக்க ஃபைல்ஸ் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுத்துடணும், அதுக்கப்புறம் அவங்க உன்னை எதுவும் செய்யக்கூடாதுன்னு என்கிட்ட ஒரு ஃபைல் பத்திரமா இருக்கும்னு சொல்றான். அதுக்கு சாரா அந்த சமயம் நீ நேர்ல வருவியான்னு கேக்குறா. அதுக்கு அவன் நாங்க ஒன்னும் பாடி கார்டு கிடையாது, நீங்க எப்பவுமே எங்களை நேர்ல பார்க்க முடியாது, நாங்க வெறும் சமாதானம் பண்ணி வைக்கிற டீம், அவ்வளவுதான், நாங்க சொல்றதை கேட்டு நடந்தா உங்களுக்கு ரொம்ப நல்லது, இல்லைன்னா நாங்க அந்த பிரச்சனையில இருந்து வெளியில போயிடுவோம், நீங்க தான் முழுசா உங்களை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்ப வில்லன் டீம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு நகரத்துல இருக்க போஸ்ட் ஆபீஸ்ல தேடி ரகசியமா கேமராலாம் செட் பண்ணி டாம் எப்படி இருப்பான்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. ஆனா டாம் அதை வேற ஒரு முகவரிக்கு மாத்தி அனுப்ப சொல்லி அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பி இருப்பான். இப்ப அதுல இருக்க வில்லன் டீம் போன் நம்பருக்கு ரிலே சர்வீஸ் மூலமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறான். அதுல உங்களோட ரகசிய ஃபைல் எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு, அதை அப்படியே உங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம், நீங்க எங்க ஆளை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஆனா ரொம்ப நாள் ஆகியும் எதிர் டீம் கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. வீட்டுக்குள்ள இருக்க சாராவை ரொம்ப தூரத்துல இருக்க இன்னொரு கட்டடத்துல இருந்து டாம் பார்த்துட்டே இருக்கான். இப்ப கீழே நிக்கிற கார்ல ஒரு செல்போனை வச்சுட்டு அங்க இருந்து நடந்து போயிடுறான். காருக்குள்ள இருக்க வில்லன் டீம் புதுசா ஒரு போன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டு அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அதை எடுத்துட்டு வந்து அட்டன் பண்ணி பேசினா அதுல ரிலே சர்வீஸ்ல இருந்து கால் வந்திருக்குன்னு சொல்றாங்க. வழக்கம் போல அது மூலமா பேசுற டாம் சமாதானமா போயிடலாம்னு அடியாளுங்க கிட்ட சொல்றான். அதுக்கு அவங்க உன்னை எப்படி நம்புறது, நீ வச்சுக்க போற காப்பியை நாளைக்கு மறுபடியும் ஆன்லைன்ல கசிய விட்டுட்டா என்ன பண்றதுன்னு கேக்குறான். அதுக்கு டாம் அது எங்களை நம்பி வரவங்களோட பாதுகாப்புக்காக நாங்க வச்சுக்கிறது, மொத்தபடி வெளியில எங்கேயும் கசியாது, எங்களோட கிளைண்ட்டை நிம்மதியா எந்த தொந்தரவும் செய்யாம இருந்தாதான் இந்த டீல் முடியும், இல்லைன்னா கட்டாயம் மீடியால ரிலீஸ் ஆகிரும்னு டாம் சொல்றான். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் என்னோட கம்பெனி மேலதிகாரிகள்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு அங்க இருந்து காரை எடுத்துட்டு வில்லன் டீம் கிளம்பிடுறாங்க.
ரொம்ப நாளா நின்னுட்டு இருந்த கார் அங்க இருந்து கிளம்புறத பார்த்து சாரா ரொம்ப சந்தோஷப்படுறா. அன்னைக்கு நைட் மறுபடியும் சாராக்கு போன் வருது. இன்னும் 2 வாரம் தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள சந்திச்சு நீங்க சமாதானம் ஆகிருங்க. அது முடிஞ்ச கொஞ்ச நாளைக்கு வேற ஏதாவது புது நகரத்துக்கு போய் மறைவாயிருங்க. உங்களை இதுக்கப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு டாம் சொல்றான். அப்ப சாரா இனிமேதான் பெருசா பிரச்சனை இல்லையே, வெளியில போகலாமான்னு கேக்குறா. அதுக்கு டாம் போகலாம், தினமும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல பிரச்சனை இருந்தா வெதர்னு சொல்லி வாய்ஸ் மெசேஜ் பண்ணி அனுப்புங்க. ஒருவேளை எல்லாமே நல்லா போயிட்டு இருந்தா வெறும் ஆல்ரைட் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட்டு வாஷ் கூட டாம் ஒரு ஹோட்டல்ல இருக்கான். அப்பதான் ஹீரோக்கு வசனமே வருது. அப்ப 2 பேருமே அவங்கள பத்தின கதையை ஷேர் பண்ணிக்கிறாங்க. டாம் ஏன் குடிக்க அடிமையானா அவனுக்கு யாருமே இல்ல, அவன் ஒரு முஸ்லீம்னு எல்லாருமே ஒரு மாதிரி நடத்தினதை பத்திலாம் சொல்றான். இந்த இடத்துலதான் அவனோட உண்மையான பெயர் டாம் இல்லைங்கிறத நமக்கு புரிய வைக்கிறாங்க. மறுநாள் காலையில வில்லன் டீமுக்கு கால் பண்ற டாம், நாம சொன்ன மாதிரியே பணத்தை அனுப்பி வைங்க, சமாதானமாகறதுக்கான தகவலையும் வேகமா கொடுங்க, இதுல ஏதாவது மீறலாம்னு நினைச்சா அவ்வளவுதான், உங்களோட ரகசியம் எல்லாம் உடனே மீடியாவுக்கு போயிரும்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். உடனே இவனுக்கு ஒரு சூட் கேஸ்ல பணம் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சிடறாங்க. அதுக்குள்ள யாருக்கு தெரியாத மாதிரி ரகசியமா ஒரு கேமராவையும் செட் பண்றாங்க. அந்த கேமரா 2 நாளைக்கு தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பேட்டரி தீர்ந்து போய் வேலை செய்யாதுன்னு அங்க ஒருத்தன் சொல்றான். ஏற்கனவே பேசுற மாதிரி அன்னைக்கு சாரா வெளியில பர்ச்சேஸ் பண்ணிட்டு சுத்திட்டு இருக்கான். டாமும் டெலிவரி பையன் வேஷத்துல அவளை கண்காணிச்சுட்டே திரியிறான். அவன் சொன்ன மாதிரியே சாயங்காலம் ஆல்ரைட்னு அவ மெசேஜ் பண்றான். இது கொஞ்ச நாளைக்கு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. டாமும் நைட்டு பகல்னு அவளை ஃபாலோ பண்ணிட்டே திரியிறான். இந்த பக்கம் ஹாஃப்மேனும் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். அப்படி ஒரு நாள் மெசேஜ்ல, நான் தப்பு பண்ணிட்டேன், அவங்களோட சமாதானம் ஆயிருக்க கூடாது, என்ன ஆனாலும் பரவாயில்லைன்னு மீடியாவுக்கு போயிருக்கணும். இப்ப பாருங்க, அந்த மருந்தை சாப்பிட்ட நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க, இன்னும் எத்தனை பேரு இதுல பாதிக்கப்பட போறாங்கன்னு தெரியலன்னு புலம்புறான். அதை கேட்டதும் டாம் கொஞ்ச நேரம் அதிர்ச்சியில உறைஞ்சிருக்கான். அன்னைக்கு நைட்டு சாரா கிட்ட இருந்து அவனுக்கு எந்த வாய்ஸ் மெசேஜும் வரல. அதனால பயந்து போய் அவ இருக்க இடத்துக்கு போறான். வெளியில நின்னுட்டு இருந்தாலும் அவனுக்கு பதட்டமாவே இருக்கு. ரிலே சர்வீஸ்க்கு பயன்படுத்துற மெஷினும் அவன் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டான். அதனால வேற வழி இல்லாம நேரம் அவன் போன்ல இருந்து கால் பண்ணி ரிலே சர்வீஸ் மாதிரியே பேசுறான். இந்த பக்கம் பேசுற சாரா அவன்கிட்ட ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். அவன் தனிமையில இருக்க எல்லாத்தையும் பத்தி கேட்டு அவனுக்கு தேவையில்லாம ஃபீலிங்ஸ் வர வைக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் எல்லை தாண்டறது நல்லது இல்லைன்னு சொல்லிட்டு டாம் போனை கட் பண்ணிடுறான். பேசி முடிச்ச உடனே தன்னோட சிம் கார்டையும் குப்பை தொட்டில தூக்கி வீசிடுறான். அடுத்த நாள் போஸ்ட் ஆபீஸ்க்கு போற டாம் வில்லன் டீம் அனுப்பி இருந்த பணப்பெட்டியை ஐரோப்பாவுக்கு மாத்த சொல்றான். அங்க ஒரு வேலையா கிளம்புறதால அங்க போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க லேடியும் சரின்னு அங்க மாத்திடுறாங்க. இப்ப டாம்க்கு வில்லன் டீம் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. அதுல அவன் அனுப்பியிருந்த ஃபைல்ஸ்ல கடைசில இருந்த கொஞ்சம் பக்கம்லாம் காணாம போயிருக்கு, நீங்க டீல சரியா ஃபாலோ பண்ணலன்னு வில்லன் டீம் சொல்றான். டீல் முறிஞ்சிருச்சுன்னா கட்டாயம் தன்னோட கிளைண்ட்டுக்கு ஏதாவது ஆகிரும்னு அர்த்தம். இதை கேட்டு ஷாக் ஆகுற டாம் உடனே சாராக்கு கால் பண்ணி மொத்த ரிப்போர்ட்டையும் அனுப்பிட்டதை தானே என்கிட்ட சொன்னாயின்னு கேட்டு சத்தம் போடுறான். அதுக்காக அந்த கடைசி பக்கத்துல இருக்க எதுவும் அவ்வளவு முக்கியமானது இல்ல, அதனாலதான் அதை அனுப்பலைன்னு சொல்றா. ஆனா டாம், நீங்க நான் சொன்னதை சரியா பின்தொடரல, இது உங்களுக்கு வார்னிங், நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா நாங்க இதுல இருந்து வெளியில போயிடுவோம், நீங்க தான் உங்களை பாத்துக்கணும்னு சொல்றான். இதை கேட்டதும் சாரா தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ஆள ஆரம்பிக்கிறா. நான் வேணும்னா மிச்சம் இருக்கிற பேப்பரை இப்பவே அனுப்பிடவான்னு கேக்குறா. அதுக்கு டாம், பார்சல் அனுப்புனா ரொம்ப நாள் ஆகிரும், இன்னைக்குள்ள அதை கைமாத்தி ஆகணும்னு நேர ஒரு இடத்துக்கு வர சொல்றான். அதே மாதிரி மக்கள் கூட்டம் அதிகமா இருக்க இடத்துக்கு சாராவும் வர்றா. ஒரு கடையில இருக்க நியூஸ் பேப்பருக்கு கீழே மிச்சம் இருக்க அந்த ரிப்போர்ட்டை வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். மார்வேஸ்ல அங்க நிக்கிற டாம் அதை எடுக்க ரொம்ப நேரமா முயற்சி பண்றான். ஆனா வில்லன் டீம் ஏற்கனவே அங்க வர போற எல்லாரையும் பயங்கரமா கவனிச்சிட்டு இருப்பாங்க. இதனால அதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சு எப்படியோ அந்த கடைக்கு பக்கத்துல போய் மறைவா இருக்க அந்த ஃபைலை தேடி பாக்குறான். ஆனா அவ சொன்ன மாதிரி 2வது வரிசையில அந்த ஃபைல் எதுவுமே இல்ல. இப்ப மறுபடியும் சாராக்கு போன் பண்ற டாம், அந்த ஃபைல் அங்க இல்ல, எங்கதான் வச்சே அப்படின்னு கேக்குறான். அப்ப கன்ஃபியூஸ் ஆயிடுற சாரா அவங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு, மன்னிச்சிருங்க, நான் முத வரிசையில தான் வச்சேன், நான் வேணும்னா மறுபடியும் அங்க வந்து எடுத்து தந்துடட்டா அப்படின்னு கேக்குறான். இதை கேட்டு ரொம்ப கோவமாகிற டாம், நானே பாத்துக்கிறேன், நீங்க வராதேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். இப்ப அங்க டிவிக்கிற ஒரு லேடி கிட்ட சொல்லி அந்த ஃபைலை எடுத்துட்டு வர சொல்றான். அதே மாதிரி அவளும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி அந்த கடைக்கு முன்னாடி நடந்துகிட்டு எப்படியும் அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்து டாம் கிட்ட கொடுத்துடுறா. டாம் அந்த ஃபைலை வாங்கிட்டு அவகிட்ட பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து வேகமா ஓட்டம் பிடிக்கிறான். வில்லன் டீமும் என்ன ஆச்சுன்னு வேகமா அங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் வில்லன் டீமுக்கு கால் பண்ற டாம், நான் சொன்னதை நீங்க சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன், என்னோட கிளைண்ட ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு அறிவுறுத்தி இருந்தேன், ஆனா நீங்க அதை மீறிட்டீங்க, நாங்க இதனால மீடியாவுக்கு போவோம் அப்படின்னு டாம் சொல்றான். அதுக்கு மன்னிப்பு கேட்கிற வில்லன் டீம் சமாதானமா போயிடலாம்னு மறுபடியும் கெஞ்சுறாங்க. இதுக்கடுத்து டாம் உடனே சிஇஓ கூட மீட்டிங் ஏற்பாடு பண்ண சொல்றான். அதுக்கு அவங்க சிஇஓ வெளியில போயிருக்கிறதுனால நாளை தள்ளி போடலாம் அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா டாம் ரொம்ப பிடிவாதமா கூடிய சீக்கிரமே மீட்டிங் ஏற்பாடு பண்ணி சமாதானமா போயிடலாம்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறான். அன்னைக்கு நைட் ஒன்னா கூடி இருக்கிற வில்லன் டீம் அங்க இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் வச்சு டாமோட முகத்தை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சாராக்கும்
திங்கக்கிழமை ஃபோன் பண்ணி வேற வியாழக்கிழமை அவங்க சிஇஓ கூட மீட்டிங் இருக்கு, அன்னைக்கு ஃபைல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறான். உடனே சாரா அவன்கிட்ட எக்ஸ்ட்ரா பேச முயற்சி பண்றான். ஆனா டாம் போனை கட் பண்ணிடுறான். இப்ப அடுத்த நாள் ஃபுல்லா சாரா கிட்ட இருந்து எந்த மெசேஜும் வரல. அதனால பயந்து போற டாம் நேரா அவளோட பிளாட்டுக்கு போய் செக் பண்றான். ஆனா அங்க பிளாட்லயும் யாரும் இல்ல. உடனே இவன் வாய்ஸ் மெசேஜ் எல்லாத்தையும் செக் பண்றான். அதுல வெதர்னு சாரா இவனுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பா. என்னை பத்தி நீ கவலைப்படாத, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஆனா அவங்க உன்னோட முகத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ அன்னைக்கு பப்ளிக் பிளேஸ்ல வந்திருந்த சிசிடிவியை வச்சு நீ யாரு என்னங்கிற முழு டீடைல்ஸ் எடுத்துட்டாங்க. நான் பண்ணின தப்ப நானே சரி பண்ண போறேன். அதனால அவங்கள நேர சந்திச்சு நானே அந்த ஃபைலை கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடுறா. இதை கேட்டு பயந்து போற டாம் வேக வேகமா அவ சொன்ன இடத்துக்கு ஓடிட்டு இருக்கான். அங்க ஒரு மியூசிக் கச்சேரி நடந்துகிட்டு இருக்கு. தூரத்துல நின்று அவ போனுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கான். ஆனா போனை பிக்கப் பண்ணாம கட் பண்ணிட்டே இருக்கான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே வில்லன் டீம் அங்க உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஏதோ பெருசா ஒரு சம்பவம் நடக்க போறது புரிஞ்சுக்கிற டாம் உடனே அங்க தீப்பிடிக்கிற அலாரத்தை ஆன் பண்ணி விடுறான். இதனால மக்கள் எல்லாம் அங்க இருந்து சதறி ஓட்ட முடிக்கிறாங்க. இதை நல்ல வாய்ப்பா பயன்படுத்திட்டு உள்ள நுழையிற டாம் வில்லன் ஒருத்தனை அடிச்சு போட்டுட்டு சாராவை கூட்டிட்டு அங்க இருந்து வேகமா ஓட்ட முடிக்கிறான். இப்ப வெளியில வந்ததும் ஒரு டாக்ஸியை பிடிச்சு அவகிட்ட புதுசா ஒரு ஐடி கொடுக்குறான். இது மூலமா ட்ரெயினை பிடிச்சு நீ இன்னொரு நகரத்துக்கு போயிடு, நான் சொல்ற வர இங்க வராத, அதுக்குள்ள அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டாம் சொல்றான். அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் நிறைய பேசிக்கிறாங்க. டாம் தன்னோட ரியல் நேம் பத்தியும் சொல்றான். இந்த டயத்துல பேசுற சீன் எல்லாமே ஏதோ லவ் மாதிரியே இருக்கும். சாரா ரொம்ப எமோஷனலா அவங்கிட்ட பேசிட்டு இருப்பா. இப்ப ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ணியாச்சு. சாராவை ட்ரெயின்ல அனுப்பிட்டு டாம் அங்க இருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்துட்டு வில்லன் டீமுக்கு கால் பண்ற டாம் நீங்க எல்லை மீறி போயிட்டீங்க, இதனால ஃபைல்ஸ் எல்லாம் மீடியாவுக்கு போக போகுதுன்னு சொல்லி அவங்கள மிரட்டிட்டு போனை கட் பண்ணிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனோட பர்சனல் போனுக்கு சாரா கிட்ட இருந்து கால் வருது. அதை அட்டன் பண்ற டாம் நீ இப்போதைக்கு இந்த போனுக்குலாம் போன் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஆப்போசிட்ல பேசுற வில்லன் உன் குரலை முத கேட்கறதுல ரொம்ப சந்தோஷம், சாரா எங்கிட்ட தான் இருக்கிறா, வேணும்னா நேர்ல வந்து எங்களை மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டு ரொம்பவும் பதட்டமாகிற டாம் மறுபடியும் சரக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் காலையில விடிஞ்சிருது. வில்லன் டீமை சந்திக்கிறதுக்காக அவங்க எப்பவும் வேன் இருக்கிற இடத்துல போய் நிக்கிறான். வெளியில வர வில்லன் டீம் அடுத்த கொஞ்ச நேரத்துல அவனை அடிச்சு காருக்குள்ள தூக்கி போட்டு கிளம்புறாங்க. அவன் மயக்கம் தெளிஞ்சு எந்திரிக்கும் போது சாரா அந்த ஓரத்துல உட்கார்ந்து இருக்கா. ஃபைல் எல்லாம் வச்சிருக்க அந்த ரகசிய இடத்தை பத்தி சொல்லலைன்னா சாராவை கொன்னுடுவோம்னு மிரட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல சாரா தலையில துப்பாக்கியை வச்சு இவளை கொன்னுடுவோம், எங்களுக்கு இனி இவ தேவையில்லைன்னு சொல்லி சுட பார்க்கவும் வேகமா ரகசிய இடத்தோட முகவரியை கொடுத்துடுறான். அப்ப அந்த வில்லன் அவன் உன்னை காதலிக்கிறான்னு சொல்லிட்டு கேஷுவலா இருக்கான். அப்ப லேசா கார் அசையவும் இதான் நல்ல வாய்ப்புன்னு வில்லன் டீம் எல்லாரோடவும் டாம் சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேல வில்லன் எல்லாரையுமே டாம் அடிச்சு போட்டுடுறான். சரி அவ்வளவுதான், டாம் சாரா கூட அங்க இருந்து தப்பிச்சிருவான்னு நாம நினைச்சா சாரா பட்டுன்னு அங்க இருக்க எலக்ட்ரிக் ஷாக் மெஷின் எடுத்து டாம் மேல அடிச்சிடுறா. இதுல டாம் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்பதான் நமக்கு தெரிய வருது சாரா தான் அந்த ஒட்டுமொத்த வில்லன் டீமோட கேங் லீடர் அப்படின்னு. படத்தோட ஆரம்பத்துல நம்ம பார்த்திருப்போம் ஹாஃப்மேன் ஒரு ரகசிய ஃபைல டாம் கிட்ட கொடுத்திருப்பான். அந்த ரகசிய ஃபைல வாங்குறதுக்காக தான் சாரா இந்த மாதிரி பொய்யான ஒரு கதையை சொல்லி டாம் கிட்ட பழக்கமாயிருப்பா. இப்ப அதை வச்சு அந்த ரகசிய இடத்தோட அட்ரஸ் வாங்கியிருப்பாங்க. இப்ப நேர எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போனா நிறைய பாதுகாப்புகள் இருக்கும். வேணுக்கு முன்னே பின் நம்பர் தெரியாத மாதிரி ரொம்ப நேரம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க டாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பட்டன் அழுத்திடுவான். அதுல இருந்து புகையா நிறைய ரிலீஸ் ஆகும். இதான் சரியான வாய்ப்புன்னு டாம் அங்க இருந்து தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறான். இவனை தேடிட்டு எல்லாரும் சுத்திக்கிட்டு திரியுறாங்க. இந்த சீன் ரொம்ப நேரம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா டாம் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. எப்படியோ ஒரு கட்டத்துல டாம கண்டுபிடிச்சாச்சு. டாம் அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு வேலி மேல ஏறி குதிச்சு அவனோட ரகசிய இடத்துக்கே திரும்பி ஓடி வந்துகிட்டு இருக்கான். ஆனா சாரா ஆல்ரெடி அவனுக்காக அங்க காத்துக்கிட்டு இருக்கான். இதை கவனிக்கிற டாமும் வேம தன்னோட துப்பாக்கியை எடுத்து நீட்டுறான். ஆனா ஏற்கனவே அவனுக்கு அவன் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிறதுனால சுட தயங்குறான். அதே மாதிரி அவனும் இவனை சுட தயங்கிக்கிட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அங்க போலீஸ் வந்துடுறாங்க. பார்ல குடிச்சிட்டு இருக்கும் போதே வாஷ்க்கு டாம் தகவல் கொடுத்திருப்பான். அதே மாதிரி அங்க வந்து சேர்ற வாஷ் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு இங்க என்ன நடக்குது அப்படின்னு டாம் கிட்ட கேட்பான். டாம் தங்கிட்ட இருக்க ரகசிய ஃபைல் எல்லாத்த பத்தியும் சொல்லிடுறான். உடனே வில்லன் டீம் எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு டாம ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் ஐரோப்பாக்கு போற டாம் வில்லன் அனுப்பி வச்சிருந்த அந்த பணப்பெட்டியை வெளியில எடுத்துடுறான். அதுல இருக்க ரகசிய கேமராவையும் கலட்டி எடுத்துட்டு அதுல இருக்க பாதி பணத்தை ரிலே சர்வீஸ்க்கு அனுப்பிட்டு மீதம் இருக்க பாதி பணத்தை அவனோட செலவுக்கு எடுத்து வச்சுக்கிறான். இதோட இந்த படம் முடியுது.